உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி பலியான 40க்கும் மேற்பட்டவர்களின் சடலங்கள் ஹரித்வார் கங்கை நதியிலிருந்து மீட்கப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் மாயமாகியிருப்பதும் 50,000 பேர் உதவிக்காக காத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த பேய் மழையால் புனித ஸ்தலங்கள் அதிகமுள்ள ருத்ரபிரயாக், உத்தர்காசி, சாமோலி மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்தில் சிக்கி இறந்த 40க்கும் மேற்பட்டவர்களின் சடலங்களை புனித நகரான ஹரித்வாரில் வெள்ளியன்று மீட்பு படையினர் மீட்டதன் மூலம் பலி எண்ணிக்கை 200 கடந்துள்ளது. 14,000 பேர் வெள்ளத்தில் சிக்கி மாயமாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் பலி எண்ணிக்கை பல ஆயிரமாக உயரக்கூடும். நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதாலும் வெள்ளம் சூழ்ந்த நிலையிலும் உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த 33,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆனாலும் பொதுமக்கள், பக்தர்கள் 50,000 பேர் மாநிலம் முழுவதும் தவிக்கின்றனர். 34,000 इवैक्यूएट किए हैं अभी तक पर्सन्स. अभी भी वहाँ 49,000 के लोग हैं वहाँ पर. 207 लोगों के अभी मेरे पास रिपोर्ट फिगर आ गई है. 207 लोगों के वहाँ मृत्यु हो गई है. தற்போது மழை விட்டுள்ளதால் ராணுவத்தினர், போலீசார், பேரழிவு மீட்பு படையினர் தரப்பில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல இடங்களுக்கு சாலை வழியாக செல்ல முடியாததால் 40க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. அவைகளுக்கு எரிபொருள் நிரப்ப Mi-26 எனும் உலகின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனாலும் அரசு சார்பில் குடிக்க தண்ணீரை கூட ஏற்பாடு செய்யவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. और सबकी हालत ऐसी है कि मतलब पूछो मत, वहाँ ना पानी की मतलब ये थी ना कुछ. वहाँ के प्रशासन से हमने बात भी की फोन के लिए कि हमको पानी का इंतजाम करके, तो उन्होंने भी वो कुछ नहीं करे किया. जिस दिन हम लोग मॉर्निंग में सुबह पहुंचे 5:30-6 बजे के आसपास, 11:30 बजे के आसपास पानी भी चला गया था. वहाँ पे पानी की बोतल बेचने वाले होटल्स वाले जो होते हैं उन्होंने 50-50, 60-70 रुपए में बोतलें पानी की बेची थी. உத்தரகாண்டில் 1100 சாலைகள், 94 பாலங்கள் முற்றிலும் நாசமாகி உள்ளன. சார்தாம் எனப்படும் புண்ணிய ஸ்தலங்களில் கங்கோத்ரி, யமுனோத்ரி தவிர கேதார்நாத், பத்ரிநாத் புண்ணிய ஸ்தலங்கள் கடும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாகி உள்ளன. இதனால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இரு திருத்தலங்களுக்கும் பக்தர்கள் புனித பயணம் மேற்கொள்ள முடியாது. உத்தரகாண்ட் வெள்ள நிவாரண பணிகளுக்காக மாநில அரசுகள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பிலிருந்தும் உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் எம்பிக்கள், MLAக்கள் தங்களது 1 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் எனவும், தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ஒவ்வொரு எம்பியும் 10 லட்சம் ரூபாயை ஒதுக்க சோனியா உத்தரவிட்டுள்ளார். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்க வேண்டி நாடு முழுவதும் பூஜை பிரார்த்தனைகளும் நடந்து வருகின்றன.